தொன்று தொட்டு மரபு வழி வழிபாடாக வந்த முருக வழிபாடு. தமிழ் மக்கள் தோன்றிய காலத்திலிருந்தே முருக வழிபாடு என்பது தமிழ் மக்களிடையே, இந்து மக்களிடையே ஊன்றிய தெய்வமாக வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம். அந்த வகையிலே ஏக்கியத்தை பதியில் குடிகொண்டு ஏக்கியத்தை பதிவால் மக்களை காப்பாற்றி அகில இலங்கைக்கும் உள்ள தெய்வமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமியாக பதிகொண்டு அருட்கடாட்சம் கொண்டு அருளாட்சி பொழிந்து வருவது எல்லோரும் அறிந்த உண்மை. 1957 ஆண்டு தொழு நோயர்களுக்காக கட்டப்பட்ட இந்த கோவில் சிறு குடிலாக இருந்தது. பின்னர் இங்குள்ள மக்கள், இங்குள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 1988 ஆண்டு இடத்தை கையகப்படுத்தி இதில் ஒரு சிறு கோயிலை அமைக்க முன்னுடைத்த பெருமதியான அனைவரையுமே இந்த இடத்திலே நான் நினைவு கூற வேண்டும். 1989 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருப்பணி 1996 ஆண்டு முதல் கும்பாபிஷேகத்தை கண்டு பின்னர் இரண்டாவது கும்பாபிஷேகத்தை 2013 ஆண்டு மிக சிறப்பாக இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உலகளாவிய வாழும் இந்து மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய இந்த ஊடகத்தில் கோவிலினுடைய அருமை பெருமைகளை நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது கட்டாயம் வத்தளை மாநகரம் வந்து முருகனை தரிசித்து செல்ல வேண்டுமாய் இந்த ஊடகம் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிவசுப்பிரமணிய சுவாமி கொழும்பு மாநகரிலே வத்தளை பகுதியிலே ஏக்கித்தி என்னும் புண்ணிய சேத்திரத்திலே இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடியதான கஜாவல்லி மகாவல்லி சமேத சிவசுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடையதான துருமுகி வருஷத்தினுடையதான தை மாதத்திலே வரக்கூடியதான பூச நட்சத்திரத்தை புண்ணிய தினமாக கொண்டாடி தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டு இங்கே 10 தினங்கள் மகோற்சவம் என்று சொல்லுகின்ற பிரம்மோற்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் இங்கே கொடியேற்று வைபவத்தோடு ஆரம்பமாக இருக்கின்ற நிகழ்வுகளிலே நேற்றைய தினம் காலையிலே இங்கே கணபதி ஹோமமும் மாலையிலே இங்கே கிராம சாந்தி, வாசசாந்தி, மிஷங்கிரகணம் போன்றதான நிகழ்வுகள் நடைபெற்று இன்று காலையிலே விசேஷமாக இங்கே சுவாமிகளுக்கெல்லாம் காலையில் அபிஷேக ஆராதனையோடு ஆரம்பமாகி 10 மணி அளவிலே கொடியேற்று வைபவம் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. இந்த கொழும்பு பால் பகுதியிலே வாழுகின்ற சைவ மக்கள், எமது இலங்கையிலே வாழுகின்ற சைவ பெருந்தகைகள், வெளி ஊர்களிலே இருக்கக்கூடியதான எமது சைவ பாரம்பரிய தமிழ் மக்கள், இன்னும் உலகளாவிய ரீதியிலே எமது சைவ மக்களுடையதான மனங்களிலே எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கக்கூடியதான சூழல் கிடைக்க வேண்டும். கலியுக தெய்வமாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லா அடியவர்களுடைய மனங்களிலும் பூந்து அவர்கள் வேண்டுகின்றதான வரங்களை எல்லாம் மிக விரைவிலே முருகப்பெருமான் அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சிறந்த முறையிலே சமய கலாச்சார நிகழ்வுகள், இன்னும் மத சம்பந்தமான நிகழ்வுகள், எங்களுடைய வாழ்வுகளிலே வரக்கூடியதான முக்கியமான செய்திகளை எல்லாம் உலகளாவிய ரீதியிலே ஒளிபரப்பக்கூடியதான எமது இலங்கையிலே இருந்து சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கக்கூடியதான லங்காஸ்ரீ டிவியினுடையதான சிறப்பும் அதனுடையதான வளர்ச்சியும் மேலோங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர்கள் இந்த சேவையை எல்லா ஆலயங்களிலேயும் எல்லா சமூக தளங்களிலே எல்லாம் சென்று சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் மேலும் மேலும் வளர்ந்தோங்க வேண்டும், அவர்களுடையதான சேவை இன்னும் சிறந்து விளங்க வேண்டும் என்று எல்லாம் முருகப்பெருமானோடு பிரார்த்தித்து நாங்கள் ஆசிகளை கூறிக்கொள்ளுகின்றோம்.